வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இன்னைக்கு நம்ம டெக் அப்டேட்ல என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா நம்ம போக்கோ M3 ரிவ்யூ பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் சூப்பர் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி ரெட்மியில் உங்களுக்கு 9 சீரீஸ்ல நிறைய ஃபோன்ஸ் இருக்கு. அந்த ஃபோன்ஸ்ல என்ன பிரைஸ், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம வியூவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல கம்மி பட்ஜெட்ல நல்ல ஃபோன் எதுன்னு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த வீடியோ இருக்கு. போக்கோ M3 பற்றி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். போக்கோ M3 ஏன் ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அது உங்களுக்கு கிட்டத்தட்ட 11,000 தான் ப்ரைஸ். பட் அதில் கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லா விதத்துலையுமே அந்த ஃபோன் ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஃபோனாக இருந்தது. ஸோ இதில் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் ரெட்மியிலேருந்து ஒரு 9 சீரீஸ் ஃபோன்ஸை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 பவர் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குங்க. ஸோ ரெட்மி 9 பவர். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம போக்கோ M3க்கு காம்படிட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த விதத்துலையுமே சேஞ்ச் இல்லை ப்ரைஸ்லையும் கூட. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ரெட்மி 9 பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச் டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் போக்கோ மாதிரியே தான். எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே போக்கோ M3 மாதிரியே தாங்க இருக்கும். எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 6.5 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட் அது ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமராஸ் 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க பேக்கில். அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல் பேக் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 662 கொடுத்துருக்காங்க. ஸோ 662 பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அதில் எல்லா ப்ராசஸுமே பண்ணலாம், எல்லா கேம்ஸுமே விளையாடலாம். பட் இப்போ நீங்கள் ரொம்ப ஹெவியான கேம்ஸ்லாம் விளையாடும் போது ஹை டெஃபினேஷனில் இருந்தால் கொஞ்சம் லாக் ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நம்மளுடைய பட்ஜெட் கம்மி. அதனால அதில் இருக்கிற பொட்டென்ஷியலும் கம்மியாக தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது, அந்த ரேம் ஸ்பீட் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கேமரா அண்ட் ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை போக்கோ M3க்கு. அதே நேரத்தில் ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஸோ பேட்ரியும் நான் போக்கோ M3 ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருப்போம். ஸோ அதில் 6000 mAh கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுலேயும் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 18 வாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம போக்கோ M3லையும் பார்த்தோம். பட் அகெயின் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்கனால நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் ஃபுல் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அடிக்கடி சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற நீட் இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் வரும். எப்போவாது சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இது பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே எல்லாமே காமன் தான். ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா சைடில் பட்டன் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் ரெண்டுமே உங்களுக்கு ஆக்டோகோர் இன்ஜினோட வருது அண்ட் Android 10 வருது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மி 9 பவர் அட்ராக்டிவான 4 கலரில் வருது. ஸோ உங்களுக்கு மைட்டி பிளாக், அதுக்கப்புறம் ஃபீரி ரெட், எலக்ட்ரிக் க்ரீன் அண்ட் பிளேசிங் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 4 நல்ல கலர்ஸில் வருது. ஸோ உங்களுடைய ஃபேவரட் கலர் நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரெட்மி 9 பவரில் பார்த்தீங்கன்னா மெமரி உங்களுக்கு 64GB அண்ட் 4GB ரேம் காம்பினேஷன் வருது. அதே நேரத்தில் உங்களுக்கு 128GB அண்ட் 6GB ரேம் காம்பினேஷனும் வருது. ஸோ உங்களுக்கு 6GB அண்ட் 128GB காம்பினேஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நீட்ஸுமே அதே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போக்கோ M3 அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ரெட்மி 9 பவர் பார்த்துட்டோம். ஸோ இந்த ரெட்மி 9 சீரீஸ்லேயே இதை விட விலை கம்மியாக 2 மொபைல்ஸ் இருக்குங்க. அதுதான் உங்களுக்கு ரெட்மி 9 அண்ட் ரெட்மி 9 ப்ரைம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மி 9 பவரோட ரொம்பவே விலை கம்மி. உங்களுக்கு 8000 9000 ரேஞ்ச் தான் வரும். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பேசிக் ஆக்டிவிட்டீஸுமே எந்த ஃப்ளாவுமே இல்லாமல் பண்ணலாம். ஸோ அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரெட்மி 9 அண்ட் ரெட்மி 9 ப்ரைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ், அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி அதெல்லாம் எந்த சேஞ்சுமே இல்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெட்மி 9 பவர் மாதிரியே உங்களுக்கு LCD IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு முக்கியமான சேஞ்ச், ப்ராசஸர் மட்டும் மாற்றிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 662 வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 அண்ட் 9 ப்ரைமில் உங்களுக்கு MediaTek
Helios G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 662 அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து Redmi 9க்கும் Redmi 9 Primeக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மெமரி கேப்பபிலிட்டிஸில். ஸோ Redmi 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் 32 GB மெமரி அண்ட் 3 GB ரேம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பட் நீங்கள் வந்து 9 Prime பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 GB ரேம் அண்ட் 64 GB மெமரிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து ரெண்டு ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த செக்மெண்ட்ல ரொம்ப நல்ல பேட்டரி பேக்கப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது இந்த ஃபோன்ஸோட கேமராஸ்க்கு வருவாங்க. கேமராஸ் வந்து இந்த செக்மெண்ட்ல இது வந்து தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 13 மெகாபிக்சல் பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி லென்ஸ் இருக்கு, 8 மெகாபிக்சல் வைட் கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏஐ பவர்ட் கேமரா அப்படிங்கிறனால உங்களுக்கு அவுட்புட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செல்ஃபி கேமராலையும் சரி பேக் கேமராலையும் சரி 1080p 30 frames per second வந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ அதுவே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ஸுடைய ஓவரால் ஃபீச்சர்ஸ். ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் FM ரேடியோ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து FM ரேடியோ போட்டு கேட்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ரெண்டு ஃபோன்லையுமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் கொடுத்துருக்காங்க, பேக்கில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பட்டன்ஸில் இருந்து அப்பப்போ விரல் வேர்த்தா கூட ஒர்க் ஆகாது. பட் பேக்கில் இருந்துன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வந்து 18 watts சார்ஜிங் கேப்பபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 பவரோட கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து Redmi 9 அண்ட் Redmi 9 Prime வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். Redmi 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. ஸோ உங்களுக்கு சன்செட் பர்பிள், கார்பன் கிரே அண்ட் ஓஷன் கிரீன் அப்படிங்கிற கலர்ஸில் வருது. Redmi 9 Prime பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ப்ளூ, மின்ட் கிரீன், மேட் பிளாக் அண்ட் சன்ரைஸ் ஃபிளேர் அப்படிங்கிற அட்ராக்டிவான கலர்ஸில் அவைலபிள். ஸோ இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி Poco M3 வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Redmi 9 பவரை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அண்ட் Redmi 9 அண்ட் Redmi Primeயும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 8,000லேருந்து ஒரு 11,000 12,000குள்ள ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஃபோன் வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த ஃபோன்ஸில் வந்து ஏதாவது ஒரு ஃபோன் வந்து உங்களுடைய ரைட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த எல்லா ஃபோன்ஸுமே வந்து நம்ம கிங் மொபைலில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லையுமே வந்து அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சில் வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், அன்பாக்சிங் வீடியோஸ், டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.